நீ போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீன்ல அகப்பட்டு அதை திறந்து பாரு, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும். இங்க பிரச்சனை, போதகர் வரி செலுத்துகிறாரா, ஜீசஸ் வரி கொடுக்கிறாரா? பேதுரு என்ன பண்றார் தெரியுமா? அவரை முன்னிறுத்தி அவன் ஒதுங்கிட்டான். ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, நீ கடல்ல நிக்கும் போது நான் உன் கூட வந்து நின்னேன், உனக்கு ஒவ்வொரு காரியத்துக்கு நான் உன் கூட சேர்ந்து நிக்கிறேன். ஆனா நீ என் கூட இருக்கும்படி தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. ஆனா இந்த இடத்துல நீ என்ன சொல்லிருக்கணும்? நாங்க செலுத்துவோம் அப்படி சொல்லிருக்கணும். நீ ஏன் பிரித்து வைக்கிற? ஏசு என்ன சொல்லிருக்கணும்? இங்க பாருப்பா, அந்த வெள்ளி பணத்தை எடுத்து நீ சொல்லிட்டு எல்லாம் எனக்காக போய் வரி செலுத்து. இல்ல, இயேசு ஒரு காரியத்தை செய்யறார்னா புரிஞ்சுக்கோங்க, அதுல அவர் தம்மையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியம் அவர்களுக்காக மட்டுமல்ல, அவருக்காகவும் அவருடைய திட்டத்தை உள்வைத்துதான் செய்கிறார். ஆண்டவர் ஒருபோது அவருடையவர்களை இப்படி பிரித்து பார்க்கிறது அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் நாம், ஆண்டவர் எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை. இயேசு சொல்கிறார், என்னோடு கூட விழித்திருங்கள். நம்ம பல நேரத்தில் அப்படி பார்க்கிறது இல்ல. ஆண்டவர் பாரப்படுகிற காரியத்தை உள்வாங்கி நம்ம எத்தனை இரவுகள் விழித்திருக்கிறோம். சாமுவேலை பாருங்க, சாமுவேலுக்கு ஆண்டவருக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா சவுலால தேவன் மனஸ்தாபப்பட்டார். சாமுவேல் உடைகிறான். அவர் மனஸ்தாபப்பட்டார் என்பதை அறிந்து சாமுவேல் மனம் நொந்துன்றிருக்கு. என் அப்பா ஃபீல் பண்றாரு, என்ன சாமுவேல் நீங்க தான் தப்பு பண்ணீங்களா? நான் ஒண்ணும் பண்ணல, ஆனா யாரோ பண்ணதுக்காக ஏன் அப்பா ஃபீல் பண்றாங்க. ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களை ஏதோ ஒண்ணு யாரோ சொல்லிட்டாங்க, யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிள்ளை அழுதுட்டு இருக்கு. அந்த பெயின் நமக்குள்ள வருமா வராதா? வரும். ஏன் நம்ம தனியா பார்க்கல, சேர்த்து வச்சு பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்க விரும்புறார், நம்மளை அப்படிதான் பார்க்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான் என்று.